உங்கள்ல சில பேருக்கு இது என்ன பயிர் வகைன்னு தெரியுமான்னு கூட எனக்கு தெரியல. இது பார்த்தீங்கன்னா, நரிப்பயிர்ன்னு சொல்லுவாங்க. பச்சை பயிறு, கொள்ளு பருப்பு அதுபோல இதுவும் ஒரு வகையான பயிர் தான். குழம்பும் வப்பாங்க. எங்க அம்மா இதில ஒரு ஸ்வீட் செஞ்சு தருவாங்க, மாவு உருண்டை. ரொம்ப டேஸ்ட்டா இருக்கும், ஹெல்த்தியாவும் இருக்கும். இந்த பருப்பு கூட 1 கிளாஸ் கொள்ளு பருப்பும் சேர்த்துப்பாங்க. ஏன்னா, இது ரொம்ப வாசனையா இருக்கும்னு சொல்லிட்டு, கொள்ளு பருப்ப இப்படி பொன்னிறமா வறுத்துட்டு, ஆரியம் அரைக்கிறதுக்குன்னு ஒரு கல் இருக்கும் எங்க ஊர்ல. அதில அரைச்சு இப்படி பொடியா பண்ணிப்போம். இல்லையா நீங்க மிக்ஸியில பல்ஸ் குடுத்து கூட எடுத்துக்கலாம். கைகள்ல இப்படி கொழிச்சு எடுத்தோம் அப்படின்னா, தூசு தனியா, பருப்பு தனியா வந்துரும். இப்படி பருப்ப மட்டும் நீங்க செப்பரேட்டா எடுத்துக்கலாம். இது வெறும் வாயில சாப்பிடுறதுக்கே ரொம்ப டேஸ்ட்டா இருக்கும். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, எங்க பாட்டி காலத்து ரெசிபி. நாங்க சின்ன பசங்களா இருக்கும்போது, எங்க அம்மா எங்களுக்கு இதெல்லாம் செஞ்சு தருவாங்க. இந்த டேஸ்ட்டும், ஹெல்த்தியும் எங்க பசங்களுக்கும் கிடைக்கணுங்கிறதுக்காக, நாங்க இப்பவும் இதெல்லாம் ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்கோம். உங்களுக்கு இந்த பயிர் கிடைச்சதுன்னா, கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்ப ஹெல்த்தி. நரிப்பயிரையும் இதே மாரி கொஞ்சம் கொஞ்சமா வறுத்து எடுத்துக்கணும். நல்லா கோல்டு கலர் வர வரைக்கும். 2 பருப்பையும் ஒண்ணா கலந்து பவுடரா நல்லா அரைச்சு வச்சுக்கணும். இதுக்கு சர்க்கரை பாகு ஒண்ணு காய்ச்சுவாங்க. அதுக்கு நாங்க வெல்லம் யூஸ் பண்ணியிருக்கோம். வெல்லம் தான் போடணும். அதுதான் நல்லா டேஸ்ட்டா இருக்கும். 3/4 கிலோ வெல்லம் எடுத்திருக்கோம். ஒரு கனமான பாத்திரத்தில பார்த்தீங்கன்னா, தண்ணி விட்டு வெல்லத்த நல்லா பொடிச்சு அதோட சேர்த்திக்கணும். பாகுன்னா ரொம்ப கம்பி பதமோ அந்த மாரிலாம் கிடையாது. தொட்டு பார்த்தா அந்த பசத்தன்மை இருக்கணும். அவ்வளோதான் இதோட கன்சிஸ்டன்சி. இந்த மாவு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் ட்ரையா இருக்கும். அதனால பாகு அதிகமா தேவைப்படும். பாக அப்படியே ஊத்தி கிளறிடாம, கொஞ்சம் கொஞ்சமா விட்டு ஃபில்டர்ல வடிகட்டிக்கணும். ஏன்னா, தூசு ஏதாவது இருந்தா அதில வந்துரும். வடிகட்டி கொஞ்சம் கொஞ்சமா ஊத்தி இப்படி மாவ கிளறி விடணும். மாவு பெசையும்போது தான் எங்க அம்மா சொன்னாங்க, "உருண்டை பிடிக்கும்போது மாவு உரவு சேரல" அப்படின்னு சொன்னாங்க. என் பாட்டி அப்படி சொல்லுவாங்களாம். ஏன்னா, உருண்டை பிடிக்கும்போது உருண்டை ஒட்டாம விரிசல் ஓடி வந்துச்சு அப்படின்னா, உரவு ஒட்டல அப்படின்னு சொல்லுவாங்களாம். இத பிணையும்போது எங்க அம்மா பழைய காலத்துல பாட்டி சொன்னதெல்லாம் சொல்லிட்டே செஞ்சாங்க. உங்களுக்கு வந்து இது உருண்டை சின்னதா வேணும், ஸ்நாக்ஸ் குடுக்குற மாரி வேணும்னா, நீங்க அப்படி கூட செஞ்சுக்கலாம். என்னோட ரெசிபீஸ்லாம் பிடிச்சிருந்ததுன்னா, மலைக்காளான் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. தேங்க் யூ ஃபார் வாட்சிங்.